ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டெல்லி அணி எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம், இவர் தாங்க காரணம், எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று டெல்லி எதிரான 25 ரன் வித்தியாசத்தில் படும் தோல்வி அடைஞ்ச நம்ம சென்னை அணி குறித்து தோல்வி குறித்து சிஎஸ்கே அணி நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா ரொம்ப மனம் உடைந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தோல்விக்கு சில பல காரணங்கள் கூறியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய மைண்ட் வாஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே 220 230 சேஸ் பண்ணுறாங்க. நம்மளால் 183 சேஸ் பண்ண முடியலன்னு உங்கள் மைண்ட் வாஷ் தெரியுது. ஆனால் அது பிச்சு கொஞ்சம் கஷ்டங்க சேஸ் பண்ணுறது. தோல்வி குறித்து பத்திரன் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த ஸ்கோரை நாங்கள் அவ்வளோ கொடுத்துருக்கக்கூடாது. நாங்கள் 150லேருந்து 160க்குள்ளே கண்ட்ரோல் பண்ண நினச்சோம். நாங்கள் 30 ரன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அதுதான் தோல்விக்கு காரணம். அதே போல் எங்களோட பேட்டிங் ஓப்பனிங் நல்லா பண்ணியிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேங்க. ஏன்னா பவர் பிளேயில் ஸ்கோரே வரல சுத்தமாக. பவர் பிளேயில் கொஞ்சம் அதிரடியாக நாங்கள் ஆடி இருந்தால் ஈஸியாக இந்த ரன் சேஸ் பண்ணியிருப்போம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கள் அணி பந்து வீச்சாளர்கள் ஓகே தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாங்கள் தப்பெல்லாம் திருத்தினா அடுத்த போட்டியில் கம்பேக் கொடுக்கணும். அதே போல் எங்களோட ஓப்பனர் ஸ்டாப் ஆர்டர் நல்லா விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இந்த போட்டி நாங்கள் வெற்றி பெறணும்னு தான் நினச்சோம், பட் தோத்துட்டோம். எங்களுக்கு அடுத்தடுத்த போட்டி மேலே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது. அடுத்தடுத்த போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்று ஆக வேண்டும் சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் பத்திரனா பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லியிருக்காருங்க. டாப் ஆர்டர் தான் சரியில்லைன்னு. அவர் சொல்கிறது கரெக்டு தாங்க. அவர் சொல்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா டாப் ஆர்டர் இந்த கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்துராஜ் கெய்க்வாட் 3 பேர் தான் இன்றைக்கி போட்டியில் களமிறங்கினாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணுங்க. ஏன்னா ஒரு டாப்பில் ஒரு பவர் பிளே ஒரு 60 ரன் அடிச்சிருந்தா அடுத்து கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ஸ்டார்டிங்கே அடிக்கலை, விக்கெட்டு விழுந்தது, ரன்னும் போனோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் டெல்லி சொல்லி அவனுங்க பந்து வீச்சாளர்கள் சூப்பராக போட்டாங்க. மிச்சில் ஸ்டாக்கு, முகேஷ் யாதவ் எல்லாம் முகேஷ் குமார் யாதவ் எல்லாமே சூப்பராக போட்டாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது டீம். இந்த மாதிரி போச்சுன்னா நம்ம டீமு கதி அவ்வளோதாங்க. இன்னும் 3 போட்டு தோத்துட்டோம். இன்னொரு 2-3 தோத்தா நம்ம டோர்னமெண்ட் விட்டு வெளியே போயிடுவோம். பட் பார்க்கலாம். விஜய் சங்கரே தலைவா, உன்னை தான்ப்பா தேடிட்டு இருந்தேன். என்ன தலைவா, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டேன். பட் அவரையும் குறை சொல்ல முடியாது. ஸ்லோ பால், ஸ்லோ பிச்சு, கொஞ்சம் அதிரடியாக ஆடி இருக்கணும். தலைவன் ரொம்ப மோசமாக ஆட்டார். உன்னை ஆடினது குறை சொல்ல தலைவா. இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 6 எக்ஸ்ட்ரா நீ அடிச்சிருந்தா உன்னை நல்லா பெருமையாக பேசியிருப்பேன். பட் நீ கொஞ்சம் ஒஸ்ட்டாக ஆட்ட. ஓகே விடு, அடுத்த போட்டியில் கம்பேக். பட் விஜய் சங்கரால் அவ்வளோதாங்க முடியும். அதுதான் ஒரு பேட்டிங் ஸ்கில்லு. அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. ஸ்டார்டிங் ஆடி இருக்கணும். அதே போல் நம்ம தூபே இந்த ஸ்பின்னர் அடிப்பார். நீங்கள் ஸ்பின்னர் வச்சு அவர் முச்சு போட்டுறாங்க. இப்போலாம் அந்தளவுக்கு ஸ்கெட்சு வந்துச்சு. ஓகே பரவாயில்ல, விடுங்க. சிஎஸ்கே சில பல தப்புக்கள் இருக்குது, மாற்றிட்டு வருதா சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சிஎஸ்கே நீ தோல்விக்கு என்ன காரணம், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும்னு சொல்லிட்டு. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.